முடியலடி இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி விட மாட்டேன் நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைப்பா. டேய் போதும்டா விட்டா இப்பயே லவ்வ சொல்லி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவியாட்டிருக்கு. அவ ரெடினா நானும் ரெடி தான். இருப்படா இருப்ப, முதல்ல அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும். அதெல்லாம் பிடிக்கும் க. நான் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகா இருக்கேன். என்னை பார்த்து விழாத பொண்ணுங்களே இல்லடி. ஆமாம் ஆமாம், அதனால தானே அந்த ரேஷ்மா பின்னாடியே சுத்துறா. கரெக்டாக சொன்னடி. இதை பாரு, இப்போ நான் நல்ல மூடில் இருக்கறனால உங்க 2 பேரும் அமைதியாக விட்டுறேன். வாயை மூடிக்கிட்டு இருங்க. டி அந்த பொண்ணு உன்னை தானே பார்த்துட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும் சொல்லுங்க. தள்ளிக்கோங்க. என்ன புரியல. டேய் லூசு, தள்ளி வரதான் அவங்க போகணுமா? ஓ சரிங்க சரி சரி, வாங்க வாங்க சீக்கிரம் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யணும்ல, வாங்க போலாம். ஏய் சமாளிக்காதடா. அப்படியே இவனை தான் பாக்குது அப்படின்ட்டு சீனை போட்டுட்டு இருந்தான். பாத்தியா பல்வா? ஏய் இப்ப அதனால என்ன? எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை லவ் பண்ண வைப்பேன். நீ வா போய் பேசலாம் ஃபர்ஸ்ட். சரிடா வா போலாம். அப்படியே மூஞ்ச அப்பாவை மாதிரி வச்சுக்கிறது. வா போலாம். ஹாய்ங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க. ஏதோ காஃபி குடிக்கிறீங்களா? போய் வாங்கிட்டு வரட்டுமா? என்னத்துக்கு கேக்குற நீ? என்ன சொன்னீங்க புரியல. என்னத்துக்கு வந்து என்கிட்ட சும்மா கேட்டு நிக்கிறா? டேய் எந்த ஒரு காரிடாவ? அதானே வித்தியாசமா இருக்கு ஸ்லாங்கே. ஐயோ அதாண்டி எனக்கே புரியல. என்ன சொன்ன தேவதையா? நல்லா பேசுதுவான் தேவதை. வாய் மூடுங்கடி 2 பேரும். எப்படி இருந்தா என்ன, அவ என் தேவதை தான். போ. எப்பா சாமி சாரிடா, தெரியாம சொல்லிட்டோம், உன் தேவதை தான். ஹலோ, உன்கிட்ட தான் நானும் பேசிக்க நிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் காஃபி குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? எனக்கு என்ன உனக்கா? எனக்கா? என்னது? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்போ ஒரு இதுல நடிச்சிட்டு இருக்கேன்னா அதுல இப்படிதான் வருது ஸ்லாங். அதான் சும்மா உங்ககிட்ட கலாய்க்கலாமேன்னு சொல்லி பார்த்தேன். ஓ அப்படியா மேம்? சூப்பரா தான் பேசுறீங்க. நாங்க கூட எந்த ஒரு காரிடா இப்படி பேசுறாளேன்னு நினைச்சோம். ஓ அந்த அளவுக்கு நினைச்சிட்டீங்களா? சரி விடுங்க, சும்மா தான் அப்படி பேசி பார்த்தேன். ரொம்ப மோசமாதான் இருக்கு. இல்ல டிஃப்ரெண்டா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. அது எனக்கே புரியாதுங்க. நான் சும்மா அடிச்சு விட்டேன். நானா அதுல அப்படிதான் வரும், அதனால அப்படிதான் அடிச்சு விட்டேன் சும்மா. சரிங்க. என் பேரு சக்தி. அப்புறம் இவ பேரு நிக்கிதா, நிக்கின்னு கூப்பிடுவோம். அதுக்கு அந்த நிக்கிறாள், அவ பேரு ஆர்த்தி. சூப்பர். என் பேரு காயத்ரி, காயின்னு கூப்பிடுவாங்க. ஓ காயுவா? சரிங்க. இப்படி வாங்க போங்கலாம் பேசாதீங்க, ஜாலியா ஃப்ரெண்டா பேசுங்க. ஆமா எதுக்கு நீங்க 3 பேரும் வந்திருக்கீங்க? வேற எதுக்குங்க, உங்களுக்காக தான். என்ன? அவன் லூசுங்க, அப்படிதான் மொட்டையா பேசுவான். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்றதுக்கு தான் எங்களை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஓ 3 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு காலையிலேயே உங்க பாஸ். அந்த 3 பேர் நீங்க தானா? ஆமாங்க நாங்களே தான். அதான் பேரு சொல்லியே கூப்பிட்டேன், நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சரி காயு. ஐயோ இவளே காயுன்னு கூப்பிட்டா நாம எப்படி கூப்பிடாம இருக்கிறது? கூப்பிடுவோம். காயு அப்பத்துல இருந்து கேக்குறேன்ல, உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, இல்ல ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணுமா? அட சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் வாங்கிட்டு வருவான் எல்லாமே. ஓ அசிஸ்டண்டா? அப்ப எங்களுக்கு வேலையே இல்லையே. அதனால என்ன, ஜாலியா இருங்க நீ ஃபுல்லா இருந்துட்டு அப்புறம் போங்க, நாளையில இருந்து ஒர்க் பார்த்துக்கோங்க. ஆனா காயு எங்க பாஸ் நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாதான் எங்களை ஓரளவுக்காச்சும் மதிப்பாரு. ஒண்ணுமே பண்ணாம ஏமாத்திட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நாங்க க்ளோஸ். அவ்வளவுதானே. போக்குல எனக்கு எல்லாமே சூப்பரா பண்ணீங்க. எப்பயும் நீங்க தான் வேணும், நான் சொல்லிட்டு போயிடுறேன். என்ன நிஜமாவா? ஆமா எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நல்லா ஜாலியா பேசுறீங்க, ஓப்பனா பேசுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ பிடிச்சிருக்கா? அப்ப சரி. வாய் மூடுறா எருமை. இதோ என்னோட அசிஸ்டன்ட், அவனே வந்துட்டானே. என்னடா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், புதுசா இருக்க ஆளுங்கிட்டலாம் ரொம்ப பேசாதேன்னு. இவங்கலாம் அப்படி இல்லை, நல்லா தான் பேசுறாங்க, உண்மையாதான் இருக்காங்க. நீ வாயை மூடு. நான் சொல்றதே கேட்டுக்காத ஏறுமை. சரி அப்புறமேட்டு போய் சண்டை போட்டுக்கலாம், அமைதியாரு. நான் சொன்னல இவன் தாங்க, இவன் பேரு விக்னேஷ், நாங்க விக்கின்னு கூப்பிடுவோம். ஹாய். நீங்க சும்மா ஜாலியா இருங்க, நல்லா பேசுங்க, அவ்வளவுதான். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இவனே செஞ்சிருவான், அதனால நீங்க ஒன்றும் அலைய தேவையில்ல.
ஆனா காயு எங்களை அதுக்கு தானே அமுச்சே விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பார்த்துப்பேன். இவன் வேற நடுவில் இந்த காயத்ரிக்கு எப்படிதான் இவன் பிடிச்சிச்சோ தெரில. அதான் அவன் அந்த முள்ளுமண்டா இருக்கானே, அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. சரி காயு வா, உனக்கு தான் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுல, கிளம்பலாமா? அடுத்த ஷூட்டுக்கு போகணும்ல. ஆமால, சரி வா போலாம். என்ன அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? ஏன் காயு? அதானே ஏன் இவங்க எப்பவுமே இப்படிதான், சீக்கிரமா முடிஞ்சிடணும் அந்த வேலை. இங்க முடிஞ்சு அடுத்த ஷூட்டுக்கு போகணும். ஓ சரி சரிங்க காயு. ஏன் சக்தி, என்னாச்சு? ஏன் நல்லா பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அட சக்தி சொல்லு. அதுவா இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பீங்கன்னு நினைச்சேன். அட இவ்வளவுதானா? நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள வேற எங்கேயும் அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லாம வரேன், சரியா? அப்ப நம்மளா ஜாலியா இருக்கலாம். சரிங்க. அப்ப காயு இப்பயே கிளம்புறீங்களா? ஆமா ஆத்தி, கிளம்பிதான் ஆகணும். சரி வா போலாம், டைம் ஆச்சு இல்ல. நீ எப்பயுமே இப்படிதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, அவரு சொல்றதும் கரெக்ட் தான், நீங்க கிளம்புங்க. அப்ப சரி பாய். ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் போய் பாச கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் சொன்னல எல்லாத்தையும் இவனே பண்ணிடுவானு. சரி நான் கிளம்புறேன். சரிங்க. இவன் எப்படி இனிமே காயத்ரி கிட்ட பேசுறான்னு நான் பாக்குறேன். ஒரு பொண்ணு வந்துடக்கூடாதே, உடனே வந்துடுறது பேசிக்கிட்டு. இவன் நம்ம லைன்ல அடிக்கடி வராம இருந்தா அவனுக்கு நல்லது. ஏய் விக்கி வா. அந்த வரேன் காயு, நெக்ஸ்ட் டைம் கவனிச்சுக்கிறேன் இவனை. போடா போ. காயு நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ண வெளில. சரி போ சீக்கிரம். என்னடா நடக்குதுங்க? அவன் உன்னை பார்த்து மறைக்கிறான், நீ அவனை பார்த்து மறைக்கிற. அவன் முறைச்சான், அதனால நானும் முறைச்சேன். டேய் வாளுங்கிற வாள் கூட தான் இருக்கான், அப்புறம் பாத்துக்க. அவன் கிடக்குறான், விட்ரி. சரிடா, வாள் வந்ததும் போயிடுச்சு, என்ன பண்ண போற? அதாண்டி தெரியல, எப்படியாச்சும் நம்பர் வாங்கி கூட ப்ளீஸ். டேய் என்னன்னு போய் கேக்குறது? ஏண்டி எனக்காக கேட்க மாட்டியா? டேய் நீ தான் லவ் பண்ற, போய் ஸ்ட்ரைட்டா கேளு, சொல்றது கேளு. அப்படி இருக்க பசங்க தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அப்படியா சொல்ல வர? ஆமாண்டா, நீயே கேளு, சொல்றது கேளு. சரி நானே போய் பேசி பாக்குறேன். காயு காயு. என்ன சக்தி, என்ன சொல்லு. அது அது வந்து அடா இன்னும் என்ன தாங்கிட்டு இருக்க? நல்லா ஜாலியா பேசு, என்னாச்சு உனக்கு? அது வந்து ஐயோ அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு காயு. என்ன சக்தி, உங்க மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ஏன் போங்க. ஏங்க நான் மத்தவங்க மாதிரிலாம் இல்லைங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஆளை விடுங்க, எனக்கும் அதுக்கு செட்டே ஆகாது. ப்ளீஸ் காயு ப்ளீஸ், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அப்படியா சரி, வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமான்றதை யோசிச்சு சொல்றேன். சரி உங்க நம்பர் தரீங்களா? ஓ நம்பர் வேணும். பேசலான்னு. சரி இல்லைன்னா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கலாமா? என்ன டாஸ்க்கு? அப்படியா சரி, முடிஞ்ச நான் நம்பர் கண்டுபிடிச்சு காட்டுறீங்களா? ஆனா உங்க பாஸ் கிட்ட கூட என்னோட அசிஸ்டன்ட் நம்பர் தான் இருக்கும். என்ன? ஆமா, அதிகமா நான் நம்பர் எங்கேயும் கொடுக்க மாட்டான். ஏங்க அவர் இப்படி இருக்காரு? அவன் என்னோட சேஃப்டி முக்கியம்னு நினைப்பாங்க, அதனால அப்படி எப்பயுமே அப்படிதான் இருப்பான். சரி ஆனா வெறும் அசிஸ்டன்ட் நம்பரை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் உங்களோட திறமை, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. சரிங்க, கண்டுபிடிச்சா லவ் பண்ணுவீங்களா? கண்டுபிடிச்சா வாய்ப்பு தருவான்ப்பா. இது போதுமே, சீக்கிரமாவே நான் கண்டுபிடிச்சிருவேனே. ஓ அப்படியா, பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ இவன் எப்படியே பார்த்துட்டு இருந்தா எனக்கே பிடிச்சிடும் போலயே. ஃபர்ஸ்ட் கிளம்பணுப்பா இங்க இருந்து. சரிங்க சக்தி, அவன் வெயிட் பண்ணுவான்ல, திட்டுவான் வரலனா. நான் கிளம்புறேன், பாய். ஓகே காயு. கண்டுபிடிச்சிருவியா? உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நீயே பாரு, உனக்கு நானே ஃபோன் பண்ணுவேன். சரி. எனக்கே எனக்கு நம்பர் கண்டுபிடிக்கணும்னு அவ்வளோ ஆர்வமா இருக்கு. ஐயோ இப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் இங்க வந்து போவோம், அப்பதான் இவனை பத்தி நினைக்க மாட்டோம். என்னடா நம்பர் கொடுத்துட்டாளா? இல்லடி, நம்பரை கண்டுபிடிச்சு சொல்லு, முடிஞ்சா வேணா வாய்ப்பு கொடுக்குறேங்கிறான். கண்டுபிடிச்சிருவியா? அதான் தெரியலையே, நானும் அவகிட்ட கெத்தா கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டேன்டி. ஏன்டா இப்படி பண்ற? எப்படி கண்டுபிடிப்ப? ஏன் நீங்க இருக்கீங்களே, ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம்டா, எந்த ஒரு க்ளூவும் இல்லாம. எங்கேயோ அவளோட அசிஸ்டன்ட் நம்பர் தான் இருக்கான், அவன் நம்பரை வச்சு நான் என்னடி பண்றது? அவன் நம்பர் தான் பாஸ்கிட்டா இருக்கான், முடிஞ்சா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டா.
சரி ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாப்போம் வா. எப்படியும் இன்னைக்குலாம் நம்ம பாஸ் ஃப்ரீயா தான் விட்டுருவாரு, அதனால ஜாலியா இருக்கலாம் வாங்க. ஆமா. இதோ பாருங்க, நீங்க எனக்கு செக்ரட்டரி தான் சரியா? இங்க நடக்கிறதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? புரியுது புரியுது, புரிஞ்சா சரி. எல்லாம் என் நேரம் இவங்கிட்ட வந்து இப்படி வேலை பண்ணணும். ஏய் செல்லக்குட்டி, வந்துட்டியா? உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். எதுக்கு இப்ப என்ன வர சொன்னீங்க? நான் தான் லீவ் எடுத்திருந்தேன்ல. ஏய், லீவு நானா கொடுத்தாதாண்டி உனக்கு லீவு. நான் கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். நேற்று நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். நான் வேணா பொறுமையாக போயிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, நீ தான் எனக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப்னு. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கடுப்பாகுது. நீ சொன்னா கேட்க மாட்ட, இரு. நீ அந்த பக்கமா திரும்பு. எதுக்கு? நான் தான் சொல்றேன்ல, திரும்பு. நான் சொல்றது தான் நீ செய்யணும், அதுக்கு தானே உன்னை அனுப்பிச்சிருக்காங்க. திரும்பு. எல்லாம் என் நேரம். ஏய், என்ன அவனை பார்த்துட்டு இருக்க? என்ன பாரு.